ஸோ மக்களே, மணி இப்போ ஆறாச்சு. எதுக்கு இவ்வளோ வேகமா என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாப்படத்துக்கு வந்திருக்கேன். அதுவும் மங்காத்தா ரீரிலீஸ். ஸோ மீதியெல்லாம் இந்த காஃபி குடிச்சிட்டு உங்களுக்கு வெளியே போயோ இல்லை தேட்டருக்கு போயோ கண்டினியூ பண்றேன். நான் ஒரே ஆர்வமா இருக்கேன். தலைய ரொம்ப நாள் கழிச்சு தேட்டர்ல பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரே தலை தரிசனமா இருக்க போகுது. ஸோ எல்லாம் உங்களுக்கு போக போக நான் அப்டேட் பண்றேன். வாங்க காஃபி குடிச்சிட்டே படத்துக்கு போவோம். ஸோ மக்களே, இப்போ நம்ம படத்துக்கு போறோம். அதுக்கு நடுவில் ஒரு சின்ன கிளிப்பிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் யூடியூப்ல எந்த அளவுக்கு கான்ஸ்டன்டா இருக்கேன், எப்படி வீடியோஸ் போடுறேன், அதுக்கு எப்படி ரீச் இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சின்ன அப்டேட் சேனலுக்கு பண்ணலாம்னு நினைச்சேன். நான் எதிர்பார்த்த மாதிரி வியூஸ் நல்லாவே போகுது, சப்ஸ்கிரைபர்ஸும் ஏறிட்டே இருக்காங்க. ஸோ நான் அதனால என்ன யோசிச்சேன்னா, நம்ம சேனலை கொஞ்சம் க்ரோ பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ அதுக்கு என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்கு தான் வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் வேற வீடியோஸ்ல உங்களுக்கு கேட்க நாய்ஸ் எதுவுமே இருக்காது, கிளியரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே ஒரு 5, 6 வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஸோ அடுத்த ஒரு 2 வாரத்துக்கு அந்த வீடியோஸ் தான் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா நாய்ஸ் இல்லாம நீங்க கேட்கறதுக்கு சூப்பரா வீடியோஸ் இருக்குங்கிறத நான் 100% சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மங்காத்தா படத்துக்கு தேட்டருக்குள்ள வந்தாச்சு. எங்கன்னா பிவிஆர் தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஷோங்கிறதுனால கற்பகம் அந்த மாதிரி தேட்டர்ல கிடைக்கல. இங்கே தான் ஃப்ரீயா இருந்தது. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டான். என்கிட்ட கேட்கவே இல்லை. நான் அஜித் ஃபேன் ரீ ரிலீஸ்ன்னு உடனே ஃப்ரெண்ட்ஸ் புக் பண்ணிட்டாங்க. ஸோ வந்துச்சு. எனக்கும் மங்காத்தாக்கும் என்ன கனெக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு 20ல இருந்து 30 வாட்டி இந்த படத்தை பார்த்துட்டேன். ஆனா ஃபுல் படம் நான் பார்த்ததே இல்லை. 20 நிமிஷம் இல்ல 1/2 மணி நேரத்தை தாண்டி இருக்க மாட்டேன். ஒரு கட்டத்துல நானே வெறுப்பாயிட்டு இந்த படமே வேணாம், அதுவா பார்க்கலான்னு விட்டுட்டேன். நான் அன்னைக்கு விட்டது இன்னைக்கு நான் ரொம்பவே நினைக்கிறேன் சூப்பரா அமைஞ்சிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தியேட்டர்ல வந்து நான் பார்க்க போற ரீ ரிலீஸ். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு எப்படின்னா புது படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தரப்போகுது. அதனால எப்படி இருக்குங்கிறத நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ண போறேன். அதுவும் ஓஜி அஜித் வரப்போறாப்புல ஓஜி படம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ மக்களே, இப்போ படம் முடிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் பக்கம் ஆச்சு. இனிமே அந்த படத்தோட அந்த எப்படி சொல்றது, சஸ்பென்ஸ் ஆன திடீர்னு ஷாக் ஆற மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இனிமே என்னால வெளியே வர முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எனக்கு செகண்ட் ஹாஃப் வந்து நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். நான் எதிர்பார்க்காததெல்லாம் இருந்ததுனால, என்னடா படம் இப்படி ஒரு படத்தை மிஸ் பண்ணிட்டோமா இத்தனை நாள் அப்படின்ட்டு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்தை மிஸ் பண்ணனாலதான் இன்னைக்கு தியேட்டர்ல வந்து பார்த்துட்டு ரிவ்யூ சொல்ற அளவுக்கு ஒரு இது கிடைச்சிருக்கு. இப்போ நான் முன்னாடியே பார்த்துட்டு மறுபடியும் இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ சொன்னா அது வந்து ஒரிஜினலா இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு சொல்றேன். ஸோ அது எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன அப்டேட் இந்த சேனல் இதுல இருந்து. நான் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு படத்தை பத்தி ஒரு ரிவ்யூவோ இல்ல ஒன்லைனர் ஸ்டோரியோ சொல்லி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நான் நிறைய பழைய படம் எல்லாம் பார்த்திருக்கேன். ஃபீல் குட் மூவிஸ், லவ் மூவிஸ், அந்த மாதிரி காமெடி ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பார்த்திருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். எப்படின்னா ஷார்ட்ஸ் மூலியமாவோ இல்ல இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் மூலியமாவோ உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கேன். சும்மா இந்த படம் பாருங்க, இது எப்போ ரிலீஸ் ஆச்சு, யாரு ஹீரோ ஹீரோயின், யாரு டைரக்டர், எந்த வருஷம் வந்துச்சு, அந்த படத்தோட ஒரு ஒன்லைனர் ஸ்டோரி, அந்த மாதிரி சொல்லலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அதுல ஷார்ட்ஸா போடுறேன். இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க, அதுல ரீல்ஸா போடுறேன். அப்புறம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எப்பவும் மாதிரி நம்ம யூடியூப் சேனலை பண்ணிடுங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்.